சந்திரா, நீ நேரடியா உன் அக்கா கூட மோத முடியாது. நான் தனியா மோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு அடியாள் மாதிரி 2 அடிமைங்க சிக்கியிருக்காங்க. அவங்க 2 பேரை வச்சுதான் உங்க அக்காவை நம்ம பழி வாங்கணும். புரியுதா? மாயாவை எப்பவும் நாம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க அக்காவுக்கு ஏதாவது ஒரு விதத்துல டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. சரிங்க. அந்த டிரைவர் ராஜா யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் சந்திரா. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு என்னமோ அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஆனா அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு விஷயமும் உறுத்தலாவே இருக்கு. என்ன விஷயம்? அந்த கிழவி இருக்கால, அது என் பேர மண்டபத்துக்கு வருவான்னு சொன்னிச்ச ஒழிய கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை. அந்த கிழவியோட பேரன் சொல்லி ஒரு காமெடி பீஸோட போட்டோ அனுப்பியிருந்தல்ல, அவனும் அந்த கிழவியோட பேரனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அப்படியா சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் தோணுது. இப்படி விடை தெரியாத கேள்விங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சாகணும். அதோட அந்த டிரைவர், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கான்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவனை சீக்கிரமே வெளியேற்றணும். லேட் பண்ண அந்த வீட்ல அவன் ஸ்ட்ராங்கா உட்காந்துருவான். அவ்வளவு தூரம்லாம் அவனை விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவனை கிளப்பிடுவேன். ஏன்னா அவன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்க அக்காவை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் உங்க அக்காவை பழி வாங்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல சந்திரா, நீயும் ஒரு வேலை செய்யணும். அப்பப்ப அந்த டிரைவரை பத்தி ரேவதி கிட்ட தப்பா ஏதாவது சொல்லி அவன் மனசு மாறாம பாத்துக்கணும். அந்த பையன் மேல ரேவதியோட வெறுப்பு அதிகமாயிட்டே போகணும். அதை செய்ய வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க, அதை நான் பாத்துக்கிறேன். சரி, வா கிளம்பலாம். இவனை எப்பவும் மட்டன் தட்டி டிரைவராவே வச்சுக்கணும். கொஞ்சம் விட்ட மாப்பிள்ளைங்கிற திமிர் வந்துருமே. இவனை என்ன பண்ணலாம்? அக்கா, ரேவதி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன். நான் நம்ம டிரைவர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? சந்திரா, ராஜா நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இனிமே அவரை வண்டி எடு அது இதுன்னு சொல்லக்கூடாது. மரியாதை கொடுக்கணும். ஏங்கா, இவன் ஏற்கனவே கார் ஓட்டிட்டு இருந்தவன் தானே. மாப்பிள்ளை ஆயிட்டா இவன் ஸ்டேட்டஸ் உயர்ந்துருமா? சந்திரா, என்ன விதண்டாவாத பிராணனே பண்ணிட்டு இருக்கியா? நாங்களே மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டோம், உனக்கு என்ன? சரி சரி விடுங்க, நான் இப்ப கோயிலுக்கு போகணுமே. கோயிலுக்கு தானே போகணும், அமைதியா இரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்ல கரண்ட் பில்லு கட்டுறது, தோட்ட வேலை பாக்குறதுன்னு மத்த வேலைகளையும் பாக்குறதுக்காக தனியா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? புதுசா வேலைக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? யாருமா அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாருங்க. அத்தை, அதிரடியா முடிவெடுக்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எங்க கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க, ஆனா எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு முடிச்சிருங்களே. நீங்க வேற லெவல் அத்தை, சூப்பர். அம்மா, யாரும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இப்பவே சொல்லக்கூடாதா? இதோ தெரிஞ்சிரும். மேடம், மாமா, இவன் தான் புது வேலைக்காரனா? இது என்ன மாமா புது குழப்பமா இருக்கு? இவ கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேன் சொன்னானே, இங்க எதுக்கு வேலைக்கார வேஷத்துல வந்திருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணு புரியல மாமா. வாப்பா. வணக்கம் மேடம். பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்ட. நான் ஒரு வார்த்தை சொன்ன நேரத்துக்கு வந்துருவேன் மேடம்.
சாரி கார்த்தி, துர்காவை என்னால மறக்க முடியல. பெங்களூர் போனாலும் என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதான் துர்காவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் ஊர் ரூட் சரியா இருக்கும்னு நான் வேலைக்காரன் ஆயிட்டேன். டேய், நான் இங்க எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் இங்க வந்ததே வேற விஷயத்துக்காகடா. எப்பா சகல, இந்த வீட்டோட ராசியா என்னமோ தெரியலப்பா. இங்க வேலைக்குன்னு வர்றவங்க எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆயிடுறாங்க. ஏங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தானங்க இங்க வந்தேன். ம், டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவரை வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இல்ல சாரி கார்த்தி, துர்காவை யாருக்காச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறாங்க. ஏன் அந்த ஒருத்தர் நானா இருக்க கூடாது? அங்கிள், நானும் கார்த்தி மாதிரி நல்லவன் தான் அங்கிள். நீங்க துர்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன் அங்கிள். என்ன விளையாடுறீங்களா? என்கிட்ட வந்து என் கூட லவ் பண்ண சொல்றீங்களா? என்னப்பா அதெல்லாம்? மாமா. ம், ஆளப்பாரு மாமா. டேய், ஏன்டா? நீ பாரு, இந்த வீட்ல யார் எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. எல்லாம் நீங்க பண்ண வேலையால வந்தது. எப்பா நான் என்னப்பா பண்ணேன்? என்னப்பா என்ன திட்டிட்டு போறாப்ல? சகல சகலைங்குள்ள இதெல்லாம் சகஜம் சகல. ஃப்ரீயா விடுங்க. என்ன ஏன் விட்ட எனக்கே போடுற? ம்